void. So void அப்படினாலே என்னன்னா empty data type. அதுல எந்த வேல்யூவும் இருக்காது. So void is a empty data type. It has no values. It contains nothing or null. அதுல எந்த வேல்யூவும் இருக்காது. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் என்ன, ஒரு ஃபங்க்ஷன்ல என்ன கைண்ட் ஆஃப் வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகுது அதை ஸ்பெசிஃபை பண்றதுக்கு தான் இந்த வாய்டு டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ணுவோம். இது ஃபங்க்ஷன் ஒரு டாபிக் வரும், அதுல இன்னும் டீட்டெயிலா படிக்கலாம். ஸோ ஒரு டைப் ஆஃப் ஃபங்க்ஷனை வந்து நம்ம வாய்டுன்னு சொல்றோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து எந்த வேல்யூமே நமக்கு ரிட்டர்ன் ஆகாது. When it does not return any value, the type of a function is said to be void. ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்து எந்த வேல்யூமே ரிட்டர்ன் ஆகல அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனோட டைப் வந்து void அப்படின்னு சொல்லுவோம். மெயின் ஃபங்க்ஷன். ஸோ சி ப்ரோக்ராம்ல ஒரு இம்பார்ட்டன்ட் செக்ஷன் வந்து இந்த மெயின் ஃபங்க்ஷன் தான். ஸோ கம்பைலர் வந்து ஒரு சி ப்ரோக்ராமோட எக்ஸிகியூஷனை ஸ்டார்ட் பண்றதே இந்த மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து தான். சின்டாக்ஸ் பார்த்தோம்னா ஒரு ரிட்டர்ன் டைப் இருக்கும், ஸ்பேஸ் விட்டு மெயின், அதுக்கப்புறம் பெரான்சிசிஸ், ஃபங்க்ஷனாலே பெரான்சிசிஸ் பிராக்கெட் இருக்கும். இந்த மெயினுக்கு முன்னாடி ரிட்டர்ன் டைப் இருக்கும். அந்த ரிட்டர்ன் டைப்ங்கிறது என்ன அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப், என்ன டைப் ஆஃப் டேட்டா அந்த ஃபங்க்ஷன்ல ரிட்டர்ன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வாய்டு மெயின்னு கொடுக்குறேன் அப்படின்னா வாய்டுங்கிறது எம்டி டேட்டா டைப். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன்ஸ் நத்திங். அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து எதுவுமே ரிட்டர்ன் ஆகலைன்னா தான் நான் வாய்டு கொடுக்கணும். அதர்வைஸ் ஏதாவது ரிட்டர்ன் ஆகுதுன்னா என்ன டைப் ஆஃப் டேட்டா ரிட்டர்ன் ஆகுதோ அந்த கீவேர்ட் கொடுக்கணும். இப்போ இன்ட்னு கொடுத்தோம்னா அந்த ஃபங்க்ஷன்ல இன்டிஜர் டேட்டா ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னு அர்த்தம்.